வணக்கம். அக்டோபர் 29ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். யுஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏஷியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. மலேசியாவில் சில டீலில் கையெழுத்திருந்தார் ரேர் எர்த் சம்பந்தமாக. அப்புறம் ஜப்பானுக்கு போகிறாரு, சவுத் கொரியாவுக்கு போகிறாருன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சவுத் கொரியாவிலேருந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அது இந்தியா குறித்து பேசியிருக்கிறாரு. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. விரைவில் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. இந்த செய்திக்கு பிறகு டெக்ஸ்டைல் மற்றும் ஷ்ரிம் ஸ்டாக்ஸ் மறுபடியும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். வரி 16% வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது யூஎஸ்ஏ இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய வரி 16% வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே என்டிடிவி செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய மீட்டிங் முடிஞ்சு இன்றைக்கி அவங்க ரிசல்ட் வெளியிடுவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்ற முடிவு குறித்து இன்றைக்கி அப்டேட் வெளியிடுவாங்க. இன்றைக்கி அக்டோபர் 29ஆம் தேதி. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை நடக்க இருக்கின்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். அதில் இப்போ பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக என்டிடிவியில் தகவல் கொடுத்துருக்காங்க. பேச்சுவார்த்தை நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசி கட்டத்தை எட்டும் போது இரு தரப்பினர் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு என்டிடிவியில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கத்தார் மற்றும் டர்க்கி தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருந்தாங்க. நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. கடைசி கட்டமாக சில விஷயங்கள் குறித்து பேசும்போது தான் பிரச்சனை எழுந்தது. குறிப்பிட்ட அந்த செய்தியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுடைய இடங்களில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுடைய ட்ரோன் ஆக்டிவிட்டியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லை பகுதியாக இருக்குது போல தெரியுது ஆப்கானிஸ்தான். அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆப்கான் தரப்புலேருந்து. அப்போ தான் அந்த பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அந்த பின்னடைவு ஏற்பட்டு இரு தரப்பினரும் இப்போ மறுபடியும் பேசுவாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி எழும்பியிருக்கு. ஆர்பிஎல் பேங்க் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. எமிரேட்ஸ் என்பிடி அங்கே ஒரு பெரிய ஷேர் வாங்குறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தாங்க. கிட்டத்தட்ட 60% ஸ்டேக் $3 பில்லியன் முதலீடு செய்கிறாங்கன்னு. ஸோ கண்ட்ரோலிங் ஸ்டேக் அவங்க கைவசம் போகிறதுனால செபி விதிகள் படி அவங்க ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குவதற்கு 26% ஸ்டேக் வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். அந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். $280 விலை நிர்ணயித்திருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ சில தேதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. தேதிகள் என்னென்னு பார்க்கும்போது இந்த விலை அவங்க கொடுத்துருப்பது 280. ஆனால் நேற்று க்ளோசிங் 325. பெரும்பாலும் இந்த ஓப்பன் ஆஃபரில் விலை நிர்ணயிப்பது மார்க்கெட் பிரைஸை காட்டிலும் குறைவாகத்தான் இருக்கின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, கடைசி நாள் இந்த விலையை மாற்றுவதற்கு, அதாவது உயர்த்துவதற்கு டிசம்பர் 11ஆம் தேதி. எப்போ டெண்டரிங் பீரியட் ஆரம்பிக்குது, யாரெல்லாம் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, ஷேர் சரண்டர் பண்ணுறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, அது எப்போ துவங்குது அப்படின்னா டிசம்பர் 12ஆம் தேதி, டிசம்பர் 26ஆம் தேதி முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளார அவங்க முடிவு எடுப்பாங்க. அந்த ஷேர்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்றது. ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ஷேர்ஸ் மறுபடியும் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து விழணும். அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அதற்குரிய தொகையை அவங்க வந்து செட்டில் பண்ணணும். ஸோ இதுக்கான கடைசி நாள் ஜனவரி 9, 2026. எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. எல்ஐசிக்கு அழுத்தம் இருக்கு அரசு தரப்புலேருந்து. அதானி ஸ்டாக்ஸில் முதலீடு செய்வதற்காக அரசு தரப்புலேருந்து, மத்திய அரசு தரப்புலேருந்து அவங்களுக்கு அழுத்தம் இருந்திருக்குன்ற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதற்காக டாக்குமெண்ட்ஸ் கைமாறி இருக்கின்ற தகவல் வெளியானிருக்கு அந்த பத்திரிகை செய்தியில். இது முற்றிலும் தவறானதுன்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க எல்ஐசி. அந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. எங்களுக்கு ஒரு டியூ டிலிஜென்ஸ் ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்ஐசி மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. மார்க் மோபியஸ் பிரபல இன்வெஸ்டர், மோபியஸ் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் உடைய நிறுவனராகவும் இருக்கிறாரு. அவர் என்டிடிவி ப்ராஃபிட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கப்பட்டது, இந்த எல்ஐசி சம்பந்தமான கேள்வி கேட்கப்பட்டது, இந்த கான்ட்ரவர்சி குறித்து கேட்கப்பட்டது, இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்த செய்தி குறித்து. அது தேவையில்லாமல் பெரிதாக்கப்படுது அப்படின்னு மார்க் மோபியஸ் அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதானி குரூப் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அதானி குரூப் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்வது இந்தியாவிலே முதலீடு செய்கிற மாதிரி அப்படின்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நம்ம கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. எல்ஐசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மத்திய அரசு எல்ஐசியில் ஷேர்ஸை விற்பனை செய்ய இருக்கிறாங்க. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். 1 1.5 பில்லியன் டாலருக்கான ஷேர்ஸ், அதாவது 8,800 கோடி ரூபாயிலிருந்து 13,200 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை அரசு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆண்டே அந்த விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே செஞ்சாங்க அப்படின்னா பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கைவசம் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. செபி விதிகள் இருக்குது, 10% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு. ஸோ அதோடைய பாகமாக இந்த ஆண்டுக்குள்ளே 8,800லேருந்து 13,200 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸை அரசு விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐபிஓ 2022 மேலே தான் வந்தது எல்ஐசி. இது அப்போ அரசு அந்த ஐபிஓ வழியாக
3.5% ஸ்டேக் விற்பனை செய்து 20,557 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய SGB சாவரன் கோல்ட் பாண்டுக்கான ஒரு அப்டேட்டுங்க. 2020-21 சீரீஸ் 1 பாண்ட்ஸ் யாரெல்லாம் வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ ப்ரீமெச்சுவர் ரிடம்ஷன் ஓப்பன் ஆகுது. ப்ரீமெச்சுவர் ரிடம்ஷனுக்கான ப்ரைஸ் அவங்க நிர்ணயித்திருப்பது 12,198 ரூபாய் ஒரு கிராமுக்கு. அந்த இஷ்யூ ப்ரைஸ் பார்க்கும்போது 4,589 ரூபாய் ஒரு கிராமுக்கு. 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் வந்தது. ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது 50 ரூபாய் அப்போ அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 4,589 ரூபாய் ஒரு கிராமுக்கு இருந்தது. இப்போ வந்து ரிடம்ஷன் ப்ரைஸ் ப்ரீமெச்சுவர் ரிடம்ஷன் ப்ரைஸ் 12,198 ரூபாய். இது எல்லாமே பார்க்கும்போது 166% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுடன் என்ன சேர்க்கணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஆண்டுதோறும். ஆண்டிற்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் தரும். அது சேர்க்காம 166% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த கோல்ட் பாண்ட் சீரீஸ் வழியாக. ரிசர்வ் பேங்குடைய சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் கம்பெனி இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. அது குறித்து ஆலோசிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுடனும் அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆலையை அமைப்பதற்கு 200 ஏக்கர் நிலத்திற்காக பேச்சுவார்த்தை தமிழக அரசுடன் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்றைக்கி ஒரு பின்னடைவை பார்த்துருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில்னா, செபி வந்து ஃபீ ஸ்ட்ரக்சரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாற்றம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான ரியாக்ஷனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, 361 WAM, நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட், நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் AMC எல்லாம் 3-7% இன்னைக்கு இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஜெஃப்ரிஸ் என்ன அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஃபீ ஸ்ட்ரக்சரை செபி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் ஒரு பெரிய அடி விழும். குறிப்பாக அவங்க 2 ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று HDFC AMC மற்றும் நிப்பான் AMCக்கு 30-33% பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் 2027 தகவல் ஜெஃப்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க. கோல் இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கோல் இந்தியாவுடைய 2 நிறுவனங்கள் தான் பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் மற்றும் சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் லிமிடெட். இந்த 2 நிறுவனங்களுடைய IPO குறித்தான தகவல் இப்போ NDTVயில் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாத இறுதிக்குள்ளார அந்த லிஸ்டிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. IPO வழியாக லிஸ்டிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் ஆஃபர் ஃபார் சேல் மட்டுமே இருக்கும் இந்த IPOலன்றதையும் NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 நிறுவனங்களுடைய IPO விரைவில் வரும் அப்படின்னு நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அதோடைய பாகமாகத்தான் ஸோ இந்த 2 நிறுவனத்துடைய IPO மற்றும் லிஸ்டிங் இந்த ஆண்டு டிசம்பருக்குள்ளார இருக்கும்னு இப்போ NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. பாஷ் நிறுவனம் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் விரைவில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பது ஒரு நிறுவனம் தான், இந்த நெக்ஸ்பீரியா அப்படின்ற ஒரு வெண்டர் இருக்கிறாங்க, அவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் வெண்டர். அங்கேருந்து அந்த சப்ளையில் பாதிப்பு இருக்குது. அது சரி செய்வதற்கான வேலையில் பாஷ் ஈடுபட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது சரியாகலை அப்படின்னா விரைவில் அவங்களுடைய உற்பத்தியில் பாதிப்பு இருக்கும்ன்ற தகவல் பாஷ் நிறுவனம் கொடுத்துருக்குறாங்க. டாடா கேபிட்டல் நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷனை இன்றைக்கி பார்க்கும்போது இன்ட்ராடேல 2% வீழ்ச்சியை பார்த்துருந்தது. நம்ம மதியம் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. தங்கத்தோடைய விலை சென்னையில் இப்போ 10 கிராமுக்கு 1,20,000 ரூபாயை கடந்திருக்கு. சில்வருடைய விலை 1 கிலோகிராமுக்கு 1,44,650 ரூபாய்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. கேம்ஸ் நிறுவனம் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு இன்ட்ராடேல 7% வீழ்ச்சியை பார்த்தது. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. கேம்ஸ் ஒரு ஷேருக்கு 14 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 7 Q2க்கான ப்ராஃபிட் 115 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 377 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. ஜீரோதா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் சேவையை துவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய காயின் ஆப் வழியாக. அடுத்த 2 வாரத்தில் இந்த அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான பிளாஸ்டமுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஜீரோதா. இந்த பிளாஸ்டமில் யாரெல்லாம் முதலீடு செய்திருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது AC வெஞ்சர்ஸ், மோபிக்விக் மற்றும் டெலிவரி கம்பெனியுடைய நிறுவனரான கபில் பாரதி முதலீடு செய்திருப்பதாக அந்த மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. MTR ஃபுட்ஸ் IPO இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. மத்திய அளவில் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 36% ஆகியிருந்தது. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 48% ஆகியிருந்தது. மத்திய அளவில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 63 ரூபாய் கூடுதலாக போயிட்டு இருந்தது. காலையில் பார்க்கும்போது 77 ரூபாயாக இருந்தது. மதியம் பார்க்கும்போது 63 ரூபாயாக இருந்தது. அதாவது IPO விலையுடன் ஒப்பிடும்போது 9% அதிகமாக இருக்குது கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம். SBI செக்யூரிட்டிஸ் என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க இந்த IPOக்குன்னா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க MTR ஃபுட்ஸுடைய IPOவிற்கு.
யுஎஸ் செனட் ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பிரேசில் மீது வரி விதிச்சிருந்தார். கூடுதல் வரி ஸ்டீல் மற்றும் அலுமினியமுக்கு. ஸ்டீலுக்கு 25%, அலுமினியம் 10% கூடுதலாக அவர் வரி விதிச்சிருந்தார். அதை இப்போ அவங்க ரத்து செய்திருக்கிறாங்க. அந்த யுஎஸ் செனட் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணி அதை ரத்து செய்திருக்கிறாங்க அப்படின்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. வேறு நாடுகள் மீதும் அவர் வரி விதிச்சிருக்கிறது வந்து நீக்குவதற்கான பில்லும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்ட்ராடேல இன்னைக்கு 6% விழுந்தது. Q2 ரிசல்ட்டுக்கு பிறகு CLSA தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஆனால் டாரட் ப்ரைஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. 1600 உயர்த்தி இருக்கிறாங்க. இப்போ 1400 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 6% விழுந்ததற்கு பிறகு 1400 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. Q2 ரிசல்ட் பார்க்கும்போது CNBC TV18 கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 126 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% விழுந்தது. இருந்தாலும் CLSA எதிர்பார்த்ததை காட்டிலும் 52% அதிகமாகவே இருந்தது கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1028 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரித்தது. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 25,904 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% அதிகரிச்சிருக்கு. கோஆன்ஸ் லைஃப் சயின்சஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 10% விழுந்ததுன்னு CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். பிரசாத ராஜு அவங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. தனிப்பட்ட காரணங்களால் ராஜினாமா செய்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்திருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர்வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 4022. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 4300. நொமுரா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, தொடர்ந்து கொடுக்குறாங்க, எதிர்பார்க்கிற டார்கெட் 3970. சிட்டி தொடர்ந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, எதிர்பார்க்கிற டார்கெட் 2750 ரூபாய். ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி ட்ரோன் பிசினஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல இன்னைக்கு 2% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 41% அதிகரித்தது. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 41 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 11.3 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% விழுந்தது. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 3021. இன்னைக்கு இன்ட்ராடேல 8% வீழ்ச்சியை பார்த்தது கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ். ப்ளூ டாட் நிறுவனம் இன்னைக்கு கலக்கி இருக்கிறாங்க. இன்ட்ராடேல 10% அதிகரிச்சிருக்குன்னு CNBC TV18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் Q2 ரிசல்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 81 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 30% அதிகரித்தது. வருவாய் 1549 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. எபிட்டா அல்லது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 252 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரித்தது. ஆபரேட்டிங் மார்ஜின்ஸ் 16.3%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 15.1% இருந்தது. மற்றொரு அப்டேட் ப்ளூ டாட் முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோம். ஜனவரி 2026 முதல் அவங்களுடைய விலையை உயர்த்துறாங்க. 9லேருந்து 12% அவங்க விலையை உயர்த்துறாங்கன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஆதித்யா பிர்லா கேபிட்டலில் நேற்று ஒரு பிளாக் டீல் நடந்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. ஜொமை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் உறுதி செய்திருக்கிறாங்க. ஜொமை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்க வந்து அட்வென்ட் இன்டர்நேஷனலுடைய மற்றொரு நிறுவனம் தான் இந்த ஜொமை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 2% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க ஆதித்யா பிர்லா கேபிட்டலில். அனைத்தையும் விற்பனை செய்து 1639 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.